அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு கிரிப்டோ சிக்னல் சேனல் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்டிருந்தீங்க, "எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ணீங்க? எப்படி கிரிப்டோ அனலைஸ் பண்ணீங்க? அதாவது எஜுகேஷன் டெக்னிக்கல்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க." அப்படின்னு ஒண்ணு கேட்டிருந்தீங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் எந்த கிரிப்டோல ட்ரேட் பண்ணா, இப்ப எடுத்த மாரி ஒரு 100% நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நேத்தியே நம்ம எதனால நம்ம பிடிசி எடுத்திருந்தோம், நம்ம நேத்து எஜுகேஷன் வீடியோல போட்டிருந்தோம். ஏன் எடுக்க போறோன்ட்டு. அதை பார்க்காதவங்க மேலே ஐக்கானுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓப்பன் பண்ணி அதை முதல்ல பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வெரி சிம்பிள் தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருந்துச்சு. முதல் விஷயம் பேட்டர்ன் ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆனதால நம்ம செல்லிங் கொடுத்துருந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு பீரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஸ்டிக்கு. ஸோ இது ஃபில் ஆகலை. ஸோ அதனால் நம்ம செல்லிங் நம்ம கொடுத்துருந்தோம். இனிமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்ஃபால் இறங்கிட்டே தான் இருக்குது. எந்த ரிவர்சல் பேட்டர்ன் எதுவுமே தெரியல. நாம் எதுக்காக பையிங்காக வாய்ப்பு இருக்குது, ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 76,000 கிட்ட ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருந்தது. அது இல்லாமல் அது ஒரு ரவுண்ட் லெவல். ஸோ அதனால் நம்ம அங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் இப்போ 76,000 பிரேக் டவுன் கொடுத்துட்டு 75,000 கிட்ட போயிடலாம். 75,000 நல்ல ரவுண்டு லெவல் தான். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 83,000 எவ்வளோ பெரிய டவுன்ஃபால் ஆகுது. ஆல்மோஸ்ட் 8,000 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆகிருக்குது. இது சரியான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். என்னோட அனலைஸ் படி நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன வீடியோ பார்க்காம உங்களுக்கே தெளிவாக புரியும். ஓகேவா? நேற்று கேப்சர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 660% எப்போ 77,000 கிட்ட இருக்கும்போது இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன்ஃபால் ஆயிருந்தது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம 800% கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசியில் மட்டுமே அலோன்லி நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இது மேசிவான ப்ராஃபிட். யாரும் இதை மிஸ் பண்ணிட வேணாம். இதேமாதிரி உங்களுக்கு சிக்னல் தேவைன்னா கீழே நம்பர் நீங்களே பாருங்கள். சரி, ஓகே. செகண்ட் கிரிப்டோ பார்ப்போம், HBR. அதில் என்ன மாதிரி அனலைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் அதை எவ்வளோ எடுத்திருந்தீங்கன்னா 1282%. இது ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான். நம்ம இன்னும் ப்ராஃபிட் போட்டிகிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது எங்கேயே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெரிய லெவலில் 25% கிட்ட டவுன்ஃபால் ஆகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா HBR ரிவர்சல் ஆக போகுது 0.12662. அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் எடுத்துன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த பேட்டர்ன் டிசைனிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது. ஸோ அதனால் செல்லிங் கொடுங்க, செல் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆல்மோஸ்ட் 18% to 19% நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். இது பெஸ்ட் ப்ராஃபிட் தான். அடுத்த கிரிப்டோ பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1100% 3 ஹவர்ஸ் முன்னாடி தான் ப்ராஃபிட் இன்னுமே நல்லா புக் ஆகிருந்தது. பெரிய லெவலில் டவுன்ஃபால் ஆகிருக்குது. இன்னுமே எதிர்பார்த்த மாதிரி எக்ஸ்ஆர்பி ஆச்சு பார்த்தீங்கன்னா 20% மேலேயே கொடுத்துருக்கலாம். இது நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்ஆர்பி நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம். நல்லாவே டவுன்ஃபால் ஆகும். ஏன்னா மார்க்கெட் இப்போ தான் பிரேக் டவுன் கொடுத்துட்டு வருது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பியில் ஒரு 50% எதிர்பார்க்கலாம். பட் வெயிட் பண்ணுறது தான் நல்ல விஷயமே. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஆர் நம்ம ஒரு 300% எடுத்திருந்தோம். பெரிய லெவலில் டவுன்ஃபால் ஆகல. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல லெவல் தான், டவுன்ஃபால் தான். 300%. இப்போதைக்கு எவ்வளோ நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம்னா ஒரு 17 to 18% அளவுக்கு நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். இது நல்ல ப்ராஃபிட் தான். பட் ஆர்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா இன்னுமே இதுக்கு சப்போர்ட்டுக்கு தான். நம்ம சின்னதாக செக் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோன்ட்டு. சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவே ரிவர்சல் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. ஆர்எஸ்ஆர் ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஒரு பிக்கு கொடுக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையர் ஆகுது. இல்லைனா மார்க்கெட் இன்னுமே டவுன்ஃபால் ஆகும். நம்ம இன்னும் பெரிய கரெக்ஷன் எந்த அளவுக்கு மார்க்கெட் செல்லிங் ஆகிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், பெரிய விக் நடக்கும், வாலடைல் ரொம்ப ஹையராக இருக்கும். சரி, ஓகே. நம்ம நாளை கிரிப்டோக்கு அடுத்து எந்த கிரிப்டோ நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஐஎல் தான். என்ஐஎல் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பையிங் சொல்லியிருந்தோம். நம்மளோட பர்சனல் கிரிப்டோ சிக்னல் சேனலில் சொல்லியிருந்தோம். என்ஐஎல் பையிங்கிறத க்ளோஸ் பண்ணிவிடுங்க, வேண்டாம், தேவையில்லாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இல்லாமல் இது பையிங் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு இது பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டே ஆகலை. நம்மளோட ஸ்டாப் லாஸ் மோஸ்ட் ப்ராபப்லி இது கீழே தான் இருக்குது. நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா இது கீழே வைக்கிறது கூட பெட்டர் தான். இதுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாகிறது பிரச்சனை கிடையாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் ப்ராஃபிட் பண்ண முடியும்.
நம்ம மினிமம்ன்றதே நம்ம ஒரு 13% வச்சிருக்கிறோம். மினிமம் நம்மளோட கேரண்டி படி 2% கம்பல்சரி கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ஐஎல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டு இருக்கிறோம். தேவையில்லாமல் நடுவில் க்ளோஸ் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். என்ஐஎல் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாட்கான் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் பையிங் ப்ரைஸோட. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபாட்கோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ட்ரில்லின் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கும். இது நேச்சுரலி நடந்தது தான். நம்ம ரிவர்சல் 76,000 75,500 அப்படி ரிவர்சல் ஆகும் நினச்சிருந்தோம். பட் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுதுன்னா இது வந்து கண்டிப்பாக கீழே ட்ரெண்ட் லைன் வரும். டவுட்டே கிடையாது. இந்த லெவல் கிட்ட வந்துட்டு இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஹையராகவே இருக்குது. ஃபாட்கானில் ஸ்டாப் லாஸ் ஆகினா கூட இங்கே ஸ்டாப் லாஸ் ஆனாலும் கொஞ்சம் மார்க்கெட்டை அனலைஸ் பர்ஃபெக்டாக பார்த்து நம்ம திரும்பி கூட பை பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு நல்ல கிரிப்டோ, திரும்பி மேலே போக சான்ஸ் ரொம்ப ஹையராக இருக்குது. குவான்டிட்டி வேலெட்டில் ஃபண்ட் அதிகமாக இருக்கிறவங்க இதை வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் கூட கேன்சல் பண்ணிடுங்க. இப்போதைக்கு இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 0.3905 கிட்ட நம்ம வச்சுருக்கோம். இது ஒரு சரியான ஸ்டாப் லாஸ் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஃபாட்கானை க்ளோஸ் பண்ண வேண்டாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஎஸ்டி. இது வந்து பினான்ஸில் டிஎஸ்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பை வீட்டில் டிஎஸ்டி பிஎஸ்சி. இது ஒரு நல்ல கிரிப்டோ தான். டிஎஸ்டி பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே இது வந்து பெரிய மூவ்மெண்ட் ஆகலை. தட் மீன்ஸ் வந்து இது வால்யூம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பையிங் ஆக வாய்ப்பு ரொம்ப ஹையரு. அதனால் நம்ம டிஎஸ்டியுமே வந்து நம்ம பையிங் கொடுத்துருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். டிஎஸ்டியோட நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கீழே கொடுத்துருக்கோம். காரணம் வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் நம்ம எடுக்க தேவையில்லை, ஃபண்டு லாஸ் ஆகக்கூடாது. இதுதான் அதோட ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். 2% இது மினிமம் கேரண்டி, கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரிப்டோ சிக்னல் உங்களுக்கும் வேணும்னா பர்சனலாக வேணும்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் மினிமம் 100% இருந்தது நல்ல ப்ராஃபிட் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கு நம்ம ப்ரூஃப் காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து டெய்லி பார்த்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்ன ப்ரூஃப்ன்ட்டு. அண்ட் தென் பை.